விகடன் நேயர்களுக்கு வணக்கம். பிரதமர் மோடியை விமர்சிச்சு ஒரு கார்ட்டூன் வெளியிட்ட காரணத்துக்காக, விகடனுடைய இணையதளத்த முடக்கியிருக்காங்க மத்திய அரசு. இது குறித்தும், இன்னைக்கு ஊடகங்கள் மட்டும் கிடையாது, எழுத்து மற்றும் கலை வடிவத்துல அரசியல் பேசுற கலைஞர்களுக்கும் சரி, என்ன மாதிரியான நெருக்கடிகள் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத பத்தி, நம்ம தாமுயகச அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் திரு ஆதவன் தீட்சினி அவர்களோட உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். சார் நீங்க அந்த கார்ட்டூன் பார்த்திருப்பீங்க. எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி இந்த கார்ட்டூனை வெளியிட்டதுக்காக இணையதளம் முடக்கப்பட்டிருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? முதல்ல இந்த சந்தர்ப்பத்துல இப்படி ஒரு கார்ட்டூனை வெளியிட்டதற்காக விகடன் இணையதளத்திற்கும் அந்த கார்ட்டூனை இவ்வளவு அர்த்த செறிவு மிக்க ஒரு கார்ட்டூனை வரைந்த கலைஞருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மூத்த ஊடகவியலாளர் ரவீஷ்குமார் தன்னுடைய சுதந்திர பேச்சு என்கிற நூலின் முன்னுரையில் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார், ஒரு தீவிரமான செய்தி இருக்கிற போது அரசாங்கம் செயல்பட்டாக வேண்டும். அப்படி அரசாங்கம் செயல்படாத நேரத்தில் ஊடகங்கள் அதை கண்டிக்க வேண்டும் என்று விமர்சிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போ அரசாங்கம் ஒரு அமெரிக்காவிலிருந்து தன்னுடைய குடிமக்கள் மனித தன்மையற்ற வகையில் திருப்பி அனுப்பப்படும் போது ஒரு அரசாங்கம், ஒரு இறையாண்மை உள்ள ஒரு அரசாங்கம் செயல்பட வேண்டிய அளவுக்கு செயல்படாத ஒரு சூழலில் அந்த விஷயத்தை விமர்சித்து இப்படி ஒரு கார்ட்டூன் வெளியிட்டதன் மூலமாக ஒரு ஊடகம் இந்த நேரத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டுமோ அவ்வாறு விகடன் செயல்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த கார்ட்டூன் என்பது மக்களினுடைய எதிர்பார்ப்பை, மனசாட்சியை உலுக்கி இவ்வளவு பெரிய ஒரு நாட்டினுடைய பிரதமர் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிற போது அவர் இருக்கும் போதே கூட எவ்வாறு அங்கிருந்து இந்திய குடிமக்கள் மனித தன்மையற்றவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்பதை ஒரு குறியீடாக வைத்துத்தான் அந்த கார்ட்டூன் வரையப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மலையாள மனோரமா இதழினுடைய ஒரு கார்ட்டூன் சம்பந்தமான ஒரு வழக்கில் கார்ட்டூன்கள் எவ்வாறு பார்க்கப்பட வேண்டும் என்பதை அது தீர்ப்பா சொல்லியிருக்காங்க. அப்ப கார்ட்டூன்கள் எவ்வாறு பார்க்கப்படும்னா அது ஒரு நடப்பு உண்மையை ஒரு மிகைப்படுத்தி அல்லது அதீதமாக சித்தரித்து நடப்பு உண்மையின் மீது கூடுதலான கவனத்தை கோருவதற்காக வரையப்படக்கூடிய ஒண்ணுதான். அப்படிங்கும் போது அதை ஒரு அதீத உண்மையாக நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே ஒரு வழிகாட்டுதல் இருக்குது. ஆகவே அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில பார்த்தா கூட இந்த கார்ட்டூன் வரைந்தது என்பது எந்த வகையிலும் ஒரு குற்றம் என்று என்னால் பார்க்க முடியவில்லை. இன்னும் சரியாக சொல்வதானால் நாட்டினுடைய பிரதமர் அங்கே சென்றிருக்கிறார். சென்ற அவரை விலங்கிட்டு வைத்துவிட்டு அவருடைய குடிமக்களை மனிதத்தன்மையத்தில் நடத்தினார்கள் என்கிற பொருளில் கூட இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். உண்மையில் மோடிக்கு இழைக்கப்பட்ட அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நாட்டு நலனில் அக்கறை உள்ள ஒரு ஊடகவியலாளருடைய கருத்தாக கூட நீங்கள் இந்த கார்ட்டூனுக்கு பொருள் கொள்ள முடியும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் மோடி ஏதாவது சொன்னால்தான் அது நாட்டினுடைய சம்பந்தப்பட்ட பிரச்சனை. குடிமக்கள் சொன்னால் அது நாட்டுக்கு விரோதமான கருத்து என்று அவருக்குள்ளும் அவருடைய பக்தர்களுக்குள்ளும் ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு விகடனுடைய இணையதளம் முடக்கப்பட்டிருக்கிறது. அது விகடனுக்கு மட்டும் தனித்து நேர்ந்த ஒரு விஷயமாக நான் கருதவில்லை. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக எப்போது மோடி ஆட்சிக்கு வந்தாரோ அப்போது இருந்து அவர் இதுவரையிலும் ஒரு முறை கூட ஒரு செய்தியாளரையும் சந்திக்கவில்லை. அப்படி ஊடகங்களை, ஜனநாயகத்தினுடைய இன்னொரு முக்கியமான தூண் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊடகத்தை சற்றும் மதிக்காத ஒரு பிரதமர் அவரை விமர்சித்து ஒரு கார்ட்டூன் வந்தால் அதை எப்படி சகித்துக் கொள்வார் என்பதிலிருந்து நம்ம கேள்வியை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அந்த சகிப்புத்தன்மையிலிருந்து, சகிப்புத்தன்மை துளியும் அல்லாத அவருடைய இறுகிய ஜனநாயக விரோத மனப்பான்மையிலிருந்து தான் இந்த நடவடிக்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது கடந்த 10 ஆண்டுகளாக ஊடகங்கள் மீது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற தாக்குதல்கள். அது நீங்க அவர்களை விமர்சித்த பிபிசி டாக்குமெண்ட்ரி அந்த படத்தை நீங்க தடை செய்ததாகட்டும், அல்லது அந்த அலுவலகத்தை திடீரென்று ரெய்டு பண்ணதாகட்டும், நீங்க என்டிடிவியினுடைய ஒளிபரப்பை ஒரு நாள் நிறுத்தி வைத்ததாகட்டும், அல்லது 100க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்களை நீங்க கைது பண்ணதாகட்டும், யுஏபிஏல கூட ஊடகவியலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யுஏபிஏ என்கிறது ஒரு தேச விரோத நடவடிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக, சட்டவிரோத நடவடிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய சட்டம். ஒரு ஊடகவியலாளரை அதன் கீழும் கூட 16, 17 ஊடகவியலாளர்கள் அதன் கீழும் கூட கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது போல மக்களுடைய தகவல் அறியும் உரிமையை மறுக்கக்கூடிய வகையில் இவ்வுலகிலேயே மிக அதிகமான நேரங்கள் இணையதள தேவையை முடக்கி வைத்திருக்கக்கூடிய நாடாகவும் இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது.
சர்வதேச அளவில் ஊடக சுதந்திரம் பற்றிய பல்வேறு கணக்கெடுப்புகளில் இந்தியா எவ்வளவு பின்தங்கி இருக்கிறது, அது மேலும் மேலும் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் கடுமையான புள்ளி விவரங்கள் நமக்கு தெரிவிக்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. ஆனால் இதை பற்றி துளியும் கவலைப்படாமல் ஊடகத்தில் இருப்பவர்களிலேயே ஒரு பகுதியினர் மோடியினுடைய செல்ல அவருடைய மடியில இருக்கக்கூடியவர்களாக, அவர்களுக்கு பிடித்தமான விஷயங்களை மட்டும் பேசக்கூடியவர்களாக ஊடகத்தின் ஒரு பகுதி மாறிவிட்ட காரணத்தினால் ஊடகத்தினுடைய உண்மையான பொருளில் மக்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து அல்லது ஒரு ஜனநாயக ரீதியான கண்ணோட்டத்திலிருந்து கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தின் அடிப்படையில் பேசக்கூடிய எந்த ஒரு ஊடகத்தையும் அவர்கள் சகித்துக் கொள்வதில்லை என்பதுதான் கடந்த 10 ஆண்டு கால வரலாறு. அதனுடைய தொடர்ச்சியில் தான் நாம் விகடனுடைய இணையதளம் முடக்கப்பட்டதை நாம் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி கூட கருப்பர் கூட்டத்தினுடைய ஒரு வீடியோ உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்து அந்த இணையதளத்தில் அவர்கள் பதிவேற்றிய அந்த பதிவுகளை எல்லாம் கூட நீக்கி கடந்த காலத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது ரொம்ப வெளிப்படையாக ஒரு மிகுந்த பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு அமெரிக்காவிலிருந்து நம்முடைய நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுகின்ற இந்த ஒரு சூழலில் இந்த கார்ட்டூன் என்பது கூடுதல் அரசியல் முக்கியத்துவம் உடையதாக இருக்கிறது. ஆகவே இப்போது இது பலராலும் பேசப்படுகிறத விஷயமாக மாறி இருக்கிறது. உண்மையில் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் சார்ந்து இப்படி ஒரு விவாதம் நடப்பது என்பது மிக மிக அவசியமானதுதான் என்று நான் நினைக்கின்றேன். இது டிஜிட்டல் ஊடகங்கள் அப்படின்ற விஷயம் வந்ததுக்கு அப்புறமாக இந்த ஒடுக்குமுறையினுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பலரும் சொல்றாங்க. இன்னைக்கும் விகடனுடைய இணையதளம் முடக்கப்பட்டதும் அந்த இணையதளம் அப்படிங்கிறதுனால ஈஸியா அவங்களால தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முடக்க முடிஞ்சிருது. ஆனா அதுக்கு முன்னாடி எந்த விதமான விளக்கங்களும் கேட்கப்படல. அவங்க முடக்கிட்டு அதுக்கப்புறமா தான் விளக்கங்கள் கொடுக்குறாங்க. இணையத்துல செயல்படுற ஊடகங்களுக்கும் சுயாதீன ஜேர்னலிஸ்டுகளுக்கும் என்ன மாதிரியான பாதிப்பு நீங்க நினைக்கிறீங்க? இந்த ஐடி அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2023 அப்படின்ற அதுல ஒண்ணுல ஒரு வாசகம் இருக்கு. அது என்னன்னா, ரிமூவ் எனி ஆன்லைன் கண்டென்ட் பர்டைனிங் ஆஃப் இட்ஸ் பிசினஸ் ஃபால்ஸ் ஆர் மிஸ்லீட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நீங்க எந்த ஒரு இணையதளத்தையும் முடக்கலாம், அது காரணமே சொல்ல தேவையில்லை அப்படின்னு ஒரு பிரிவை வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த பிரிவை வைத்து கொண்டுதான் அவங்க பல நேரங்கள்ல இணையதளங்களை முடக்கிறாங்க. இது முடக்குவதன் மூலமாக என்னன்னா, நீங்க ஊடகவியலாளர்களை ஒரு சுய தணிக்கைக்கு ஆளாக்குகிறார்கள். அது ஏற்கனவே எழுத்தாளர்கள், ஓவியர்கள், கலைஞர்களுக்கு இப்படிப்பட்ட அச்சுறுத்தல் இருந்திருக்கு. திரைக்கலைஞர்களுக்கும் கூட அப்படிப்பட்ட அச்சுறுத்தல் இருக்கு. அவங்களுடைய ஏதோ ஒரு வகையான 10ஆம் பசலித்தனமான கருத்துக்களை அல்லது அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை, செயல்பாடுகளை விமர்சிக்கக்கூடிய ஏதோ ஒரு காட்சி இடம்பெற்று இருக்கிறது என்றால் அந்த தியேட்டரை அடிச்சு நொறுக்கிறது, அங்க திரையிடலை தடுக்கிறது, அல்லது ஒரு ஓவிய கண்காட்சிக்குள்ள நுழைஞ்சி அந்த ஓவிய கண்காட்சியை சேதப்படுத்துவது, அல்லது ஒரு நாடக மேடையில் ஏறி அங்கு தொடர்ந்து நிகழ்ச்சி நடக்காமல் தடுப்பது, அல்லது புத்தகங்களை தடை செய்ய, இது போன்று பலவிதமான வேலைகளை செய்வதன் மூலமாக இது அப்படியே படிப்படியாக எங்க சேர்ந்திருக்குன்னா இன்னைக்கு ஊடகங்களுக்கும் சேர்ந்திருக்கிறது. இந்த ஊடகங்களுக்குள்ள சேரும்போது ஊடகவியலாளர்கள் நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு பதிலாக இந்த காலத்தில் உண்மையாக எது இந்த நாடு விவாதிக்க வேண்டும் என்கிற நிகழ்ச்சிகளை முன்வைப்பதற்கும் விவாதத்திற்கான கருப்பொருளை உருவாக்குவதற்குமாக இருக்க வேண்டிய ஊடகங்கள் தங்களை தாங்களே சுய தணிக்கை ஏற்படுத்தி கொண்டு நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லி நேரத்தை போக்கணும், அவ்வளவுதானே. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, எப்படியும் எதிரெதிரான கருத்துள்ளவர்கள் இருக்கிறார்கள், அவங்கள 4 பேரை கூட்டு ஒரு விவாதங்கிற பேர்ல ஒரு கூச்சல் போட்டியை அன்றாடம் தொலைக்காட்சிகள்ல பாக்குறோம். இன்னைக்கு பல்வேறு தலைப்புகள்ல விவாதங்கள் நடக்கிறதா சொல்றாங்க. ஆனா நம்ம போய் அதை பார்த்தோம்னா அதுல பங்கெடுத்தாலும் சரி, பார்வையாளர்களா இருந்தாலும் சரி, ஒரு கூச்சல் போட்டியை நடத்துவதை போலத்தான் நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப என்னன்னா, உண்மையான பிரச்சனைகளை வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறது. அப்போ இந்த சூழலை நோக்கி போகும்போது இன்னும் சொல்ல போனால் பல ஊடகங்களுக்கு அரசை விமர்சித்தால் விளம்பரங்கள் கிடைப்பதில்லை. இன்னும் பாத்தீங்கன்னா, நீங்க ப்ளூம்பெர்க் குயின்ட் என்ற அந்த நிறுவனம் இந்தியாவுல ஒரு சேனல் தொடங்குவதற்காக அனுமதிக்காக 3 வருஷத்துக்கு மேல காத்திருந்ததா சொன்னாங்க. ஆனா ரிபப்ளிக் டிவிக்கு 1 மாதத்துல லைசன்ஸ் கிடைச்சி அவங்க சேனல் தொடங்குறாங்க அப்படின்றதெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, நீங்க அரசை விமர்சிக்கக்கூடிய அல்லது விமர்சிப்பார்கள் என்று அவர்களால் யூகிக்கப்படக்கூடிய நிறுவனத்திற்கோ அல்லது ஊடகவியலாளருக்கோ அல்லது எழுத்தாளர்களுக்கோ கலைஞர்களுக்கோ இங்கு சுதந்திரமாக இயங்குவதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது.
வாய்ப்பு மறுக்கப்படுறது மட்டுமல்ல, அவர் ஒரு கருத்தை சொல்லிவிட்டால், நம்ம கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் பேசும்போது என்ன சொல்றோம்? கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் என்பது ஒரு கருத்தை சுதந்திரமாக வெளிப்படுத்திய பிறகும் சுதந்திரமாக இருப்பது, அதானே? ஆனா நீங்க கருத்தை நீங்க சுதந்திரமா சொல்றதா இருந்தா சொல்லு, அதுக்கப்புறம் நீ எப்படி சுதந்திரமா இருந்துரும் நான் பாக்குறேன் அப்படின்றது ஒரு ஜனநாயக நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வாழக்கூடிய ஒரு சமூகத்துக்கு பொருந்தாது. ஆனா இங்க அதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதை நோக்கி போகும்போதுதான் நீங்க ஊடகவியலாளர்கள் கைது செய்யப்படுவது, சிறையில் அடைக்கப்படுவது, ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்படுவது, அல்லது முக்கியமான ஊடகவியலாளர்களுடைய நடவடிக்கைகள் கண்காணிக்கப்படுகிறது. அவங்களுடைய தொலைபேசி செல்போன் எல்லாம் பெகாசஸ் போன்ற உளவு கருவிகள் வேவு பார்ப்பதற்காக உட்புகுத்தப்பட்டிருப்பதாக எல்லாம் நாம் செய்திகளை படிக்கிறோம். இப்ப இது எல்லாமே என்னன்னா ஒரு சுதந்திரமான அரசியல் சட்டத்தினுடைய 19(1)A வழங்கி இருக்கக்கூடிய அந்த கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் என்பதை நடைமுறையில் இல்லாமல் ஆக்குவதற்கான ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தை நீங்கள் அனுமதிக்காத ஒரு சமூகத்தில் என்ன விதமான ஒரு கருத்து மலர்ச்சி ஏற்படும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ ஊடகங்களுடைய பக்கங்கள் முழுவதும் செய்திகளால் நிரப்பப்படுவதற்கு பதிலாக ஆட்சியாளர்களுடைய வானளாவிய புகைப்படங்களும் அல்லது அவர்களுடைய காணொலிகளும் தான் நிறைக்கும். அவர்களுடைய பெருமையை பேசக்கூடிய, அவர்களுக்கு இல்லாத பெருமையை எல்லாம் கூட இட்டுக்கட்டி காட்டக்கூடிய விஷயங்கள் தான் நடக்கவே ஒழிய உண்மையில் இந்த நாடு இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கான இடம் இல்லாம போயிடும். இது மக்களுடைய சிந்திக்கும் சுதந்திரத்தையே நீங்க கட்டுப்படுத்துறதாயிரும். நான் சிந்திக்கிறேன், அதை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு சுதந்திரம் இருந்தாதான் நான் தொடர்ந்து அந்த மாதிரி சிந்திப்பேன். நான் சுதந்திரமா சிந்திச்சு அதை நான் வெளிப்படுத்தினா அதனால் என்னுடைய உயிர் வாழும் உரிமை, நடமாடும் உரிமை, இது எல்லாமே கேள்விக்குள்ளாக்கப்படும் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் இருக்கிற பட்சத்துல நான் ஏன் அப்படி சிந்திக்கணுங்கிற இடத்துக்கு போவேன். அப்போ நான் என்னுடைய காலத்துல நான் ஓட்டிட்டு போனா போதும். நான் ஒரு ஊடகத்துல வேலை செய்யறேன்னா நான் பிரபலமாக பரபரப்பாக இருந்தா போதும். அதனால நான் இருக்கக்கூடிய துறைக்கோ அல்லது நான் என்னுடைய துறையை சார்ந்து நான் என்னுடைய இயங்குதளத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கோ எந்த விதமான பயனையும் நான் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடத்துக்கு நாம போயிருவோம். அப்போ இதுதான் இன்னைக்கு காட்சி ஊடகத்துல நடந்துகிட்டு இருக்குது, அச்சு ஊடகங்கள்ல இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆட்சியாளர்களுடைய மிக நெருங்கிய வட்டத்தில் இருக்கக்கூடிய அல்லது அவர்களால் ஊட்டி வளர்க்கப்படக்கூடிய முதலாளிகளே இன்றைக்கு மிகப்பெரிய ஊடக முதலாளிகளாகவும் மாறி இருக்கிறார்கள். இப்போ அவர்கள் தான் என்ன விதமான செய்திகள் இன்றைக்கு விவாதிக்கப்பட வேண்டும், மக்களின் காதுகளுக்கும் கண்ணுக்கும் என்ன செய்திகள் போய் சேர வேண்டும் என்கிற நிகழ்ச்சி நிரலை அவர்கள் தான் இறுதிப்படுத்துகிறார்கள். இப்போ அவங்க இறுதிப்படுத்துற உரிமை அவங்க கிட்ட, அதிகாரம் அவங்க கிட்ட போய் சேரும்போது அவங்களுடைய நண்பர்களை பாதுகாப்பதற்காகத்தான் அவங்க செய்திகளை உருவாக்குவாங்க. அப்ப இன்னைக்கு உருவாக்கப்படக்கூடிய செய்திகள் களத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளை பேசுவதற்கு பதிலாக, மக்களுடைய அபிலாஷைகளை பேசுவதற்காக, நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு அநீதிகளை சுட்டிக்காட்டி நியாயம் கேட்பதற்கு பதிலாக நீங்க ஆட்சியாளர்களை பாதுகாக்கக்கூடிய ஊடகம் என்றால் மக்களுக்கும் அரசுக்கும் அதானே. ஊடகம் என்பது இருமுனை கொண்டது. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா அது ஒரு வழிப்பாதையாக மாற்றப்படுகிறது. ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டு அது மேலிருந்து கொட்டப்படக்கூடிய செய்திகளை மக்களுடைய தலையில் கொட்டக்கூடிய விஷயமாக ஊடகங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றி அமைக்கப்பட்ட சூழலுக்குள் பொருந்தக்கூடிய ஊடகங்கள் சுதந்திரமாக இருக்க முடியும். அதுக்கு பொருந்தாம முரண்டு பண்ணக்கூடிய அல்லது விமர்சன கண்ணோட்டத்தை கைவிடாமல் இருக்கக்கூடிய அல்லது மக்களின் சார்பாக நின்று பேசக்கூடிய எந்த ஒரு ஊடக நிறுவனமும் அல்லது ஊடகவியலாளரும் அல்லது எழுத்தாளரும் கலைஞரும் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்கிற ஒரு நிலைமை மிகுந்த அச்சுறுத்தும் ஒரு விஷத்தை போல பரவி கொண்டிருக்கிறது. அது ஒரு ஜனநாயகத்துக்கு புறம்பான விஷயம் நான் சொல்ல வரேன். இப்போ பிரதமர் மோடி அப்படிங்கிறவரு ஒரு பிரதமர் அப்படிங்கிற பொறுப்புல இருக்கிறதுனால அவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர், அவரை விமர்சிக்கிறது ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான குரல்கள்லாம் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த நாட்டுல யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. இந்த நாட்டுல இதுக்கு முன்னாடி இருந்த முதல் பிரதமர் நேருவிலிருந்து எல்லாருமே கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கிறார்கள். அந்த கடுமையான விமர்சனம் என்பது அவதூறு என்கிற நிலையை எட்டாமலேயே ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய எல்லைக்குள் நின்று கொண்டே கூறிய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. எழுத்தாளர்களால், கலைஞர்களால், ஊடகவியலாளர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மாதிரியான விஷயங்களை சகித்து கொள்ளக்கூடிய
அதை அது ஜனநாயகத்தினுடைய அது ஒரு கூறு என்று அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஜனநாயக மனோபாவம் ஆட்சியாளர்களுக்கு தேவை. நான் எதை வேணாலும் பண்ணுவேன், அதை யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றதுங்கிறது ஒரு சர்வாதிகார மனோநிலை. அந்த சர்வாதிகார மனோநிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அரசு அப்படிங்கிறதா இப்போ விமர்சனம். அவரு நேரு ஆகட்டும், அல்லது அதுக்கப்புறம் இந்திரா காந்தி ஆகட்டும், அல்லது மொரார்ஜி தேசாய், யாரை விமர்சிக்கல, எல்லாருமே விமர்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அதை சகஜமாக எடுத்துக்கொண்டு கடந்திருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் என்றால் அவர்கள் ஒன்னும் அப்படி ஆகாயத்திலிருந்து குதிக்கல. அப்படியே குதிச்சிருந்தாலே விமர்சனத்துக்கு இங்க வந்த பின்னாடி, தரைக்கு வந்த பின்னாடி தரையில் இருக்கக்கூடிய மனிதர்கள், மக்கள் விமர்சிக்கத்தான் செய்வாங்க. விமர்சிக்கவே கூடாதுன்னா விமர்சிக்க கூடாத அளவுக்கு அவங்க அரசியல் நெறிகளுக்கு உட்பட்டு ஆட்சியை நடத்தினா யாரு விமர்சிக்க போறாங்க? நீங்க அமெரிக்காவுக்கு போறீங்க, போறதுக்கு முன்னாடி அங்கிருந்து இத்தனை லட்சம் மக்கள் இந்தியர்களை சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்று நாடு கடத்த போவதாக அமெரிக்கா அறிவிக்கிறது. அவர் ட்ரம்ப் வந்ததுல இருந்து அன்னாடம் செய்திகளுடைய தலைப்புல ஏதோ ஒரு வகையில இடம்பெற்று இருக்கிறாரு. அது குறிப்பா இந்தியா சார்ந்த பிரச்சனைகள் அடிக்கடி வருகிறது. அவர் இங்கிருந்து பிரதமர் போறாரு, போறது முன்னாடியே இங்கிருந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான அவமானத்தோடு நம்முடைய அங்க போனவர்கள் இங்கு திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் செய்தி வருது. அப்ப அவர் போகும்போது நேரடியாக பிரதமர் போகிறார், ட்ரம்ப்பை பார்க்க போறாரு, சந்திச்சு பேசினாருன்னா ஏதோ ஒரு பெரிய தீர்வு வரப்போகுது, கண்ணியமாக அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவதையோ அல்லது அவர்கள் அங்கேயே நீடிப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அதற்கோ ஏதாவது ஒரு தீர்வை அவர் முன்வைப்பார். ஏனென்றால் ஏற்கனவே மோடி தன்னை உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய விஸ்வகுரு என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப விஸ்வகுரு அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா விஸ்கிக்கு உண்டான வரியை குறைக்கிறாரு. அப்போ ஊடகத்துல, சமூக ஊடகங்கள்ல எல்லாருமே அவரை நீங்க விஸ்வகுருவா விஸ்கி குருவான்னு விமர்சிக்கிறாங்க. நீங்க அந்த வேலையை ஏன் செஞ்சீங்க அப்படிங்கிறதுக்கு இதுவரைக்கும் விளக்கம் சொல்லல. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதானி மேல அங்க ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குது. அந்த ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் விசாரணை நடத்துவதற்குண்டான முடிவுகளும் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருந்தது. ஆனா மோடி அங்க போறதுக்கு முன்னாடி அமெரிக்கா அந்த விசாரணையை கைவிடுது. அவரை அதானி காப்பாற்றப்படுறாரு. அப்போ லட்சக்கணக்கான குடிமக்களை பாதுகாப்பார் என்று எதிர்பார்த்த போது அவர் விஸ்கி குடிகாரர்களை குடிமக்களை காப்பாற்றுறவராகவும் அதானிங்கிற ஒரே ஒரு அவருடைய செல்ல நண்பரை காப்பாற்றுவதாகவும் அவருடைய பயணம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் இது உண்மையிலேயே மக்களை அவமதிக்கக்கூடிய செயல். பிரதமர் என்கிற மிக உயர்ந்த அரசியல் சாசன பொறுப்பை வகிக்கக்கூடியவர் அவருடைய குடிமக்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது அல்லது அவமானப்படுத்தப்படும் போது, கண்ணிய குறைவாக நடத்தப்படும் போது அது தனக்கே இழைக்கப்பட்ட அவமானமாக அவர் கருதி செயலாற்றி இருக்க வேண்டும். அப்படி செயலாற்றாத ஒரு நிலையில அதை விமர்சிக்கிறது ஒரு ஊடகம் என்று சொன்னால் அந்த ஊடக விமர்சனத்தை பார்த்த பிறகாவது தன்னுடைய செயலை, நடவடிக்கையை, நடத்தையை அவர் திருத்திக் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் சரியானதா இருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு விகடனுடைய இணையதளம் முடக்கப்பட்டிருக்குது. அப்போ என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா, மோடி என்பவர் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர். அப்படின்னா மோடி அமெரிக்காவில் இருக்கிற போதே அடுத்தடுத்து விமானங்களில், போர் விமானங்களில், இராணுவ விமானங்கள்ல கை கால் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட நிலையில் நம்முடைய குடிமக்கள் அனுப்பப்பட்டதை நியாயம் என்று இவர்கள் வாதாடுகிறார்களா? இன்னைக்கு கூட அண்ணாமலை போலீஸ்ல புகார் கொடுத்திருக்கிறதா செய்தி வருது, ஊடகங்கள்ல பார்த்தேன், செய்தி வருது. அதனுடைய தலைவர் ஒருத்தர் எஸ்.ஆர். சேகர் நினைக்கிறேன், அவர் எப்படி நீங்க பிரதமரை விமர்சிப்பது கருத்து சுதந்திரமா அப்படின்னா, அப்ப யாரை விமர்சிக்கிறது கருத்து சுதந்திரம்? எதிர்கட்சி தலைவரை விமர்சிக்கிறது கருத்து சுதந்திரமா? அல்லது வேறு என் பக்கத்து வீட்டுக்காரரை விமர்சிக்கிறதுக்காக சுதந்திரம்? இந்த கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் என்பது இந்த நாட்டில் நடக்கக்கூடிய சகலத்தை பற்றியும் ஒவ்வொருவருக்கும் சுயமான கருத்து இருக்கிறது. அந்த கருத்தை வெளிப்படுத்துவதற்கு தானே நீங்க ஒரு உண்மையை பேசுவது. நான் ரவிஸ்குமார் தான் மறுபடியும் கோட் பண்ண வேண்டியிருக்கு. ரவிஸ்குமார் ஒரு இடத்துல சொல்றாரு, இன்னைக்கு உண்மை என்பதுதான் மிகப்பெரிய பொய்யாக சித்தரிக்கப்படுகிறதுன்னு சொல்றாரு. இப்ப அந்த உண்மையை பேசுகிறவர்கள் தான் பொய்யர்களாகவும் அவர்கள் தேச விரோதிகளாகவும் கட்டமைக்கப்படுகிறார்கள் சொல்றாரு. அந்த மாதிரியாக இன்னைக்கு விகடன் சித்தரிக்கப்படுதுன்னா இது விகடனோட நிக்காது. நாளைக்கு இன்னொரு பத்திரிகை வரும். சமூக ஊடகங்களை ஏற்கனவே கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் பல்வேறு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அச்சு ஊடகங்கள், இணைய ஊடகங்களை கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் கையில் பல்வேறு சட்டங்கள் இருப்பதை போலவே சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்துவதற்கும் பல முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க அந்த முயற்சிகள்லையும் அவங்க ஓரளவுக்கு முன்னேறி கொண்டிருப்பதாக அவர்கள் மமதையோடு இருக்கிறார்கள். இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம இன்னைக்கு விகடன் விஷயத்தை பார்க்கணும். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் யாரும் கிடையாது. அந்த விமர்சனம் என்பது அவதூறு என்கிற எல்லையை தொடாத வகையில் அரசியல் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு விமர்சிக்கப்பட்டால் அதை சகித்து கொண்டு பார்க்கக்கூடிய
ஜனநாயக மனோபாவம், பக்குவம், அரசியல் முதிர்ச்சி மோடிக்கு தேவை. சார், இப்போ நம்ம ஊடகங்களுக்கும் பார்த்திருக்கோம், எழுத்தாளர்களும் பல முறை இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதை பார்க்குறோம். குறிப்பா பீமா கோரிக்கனுக்கு பிறகு எழுத்தாளர்களும் ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து அது வழக்குகளை சந்திச்சாங்க, அது நீதிமன்றத்துக்கு போச்சு. ஸோ இந்த மாதிரி தொடர் ஒடுக்குமுறைகளை எழுத்தாளர்களும் சரி மற்ற கலைஞர்களும் சரி சந்திக்கும் போது அவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நீதிமன்றம் அப்படிங்கிறது தான். நீதிமன்றம் இந்த விவகாரங்கள்ல எப்படி டீல் பண்ணுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீதிமன்றம் என்பது நீங்க தான் சொல்ற ஒரு பாசிஸ்ட் சூழல், அரசியல் சூழல் உருவாக்கும் போது ஒட்டுமொத்த சமூக நிறுவனங்கள், அரசியல் சாசன நிறுவனங்கள் எல்லாமே அந்த கருத்துக்கு இசைவாக தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்திருக்கிறோம் வரலாற்றுல. கிட்டத்தட்ட நீதித்துறையும் இன்றைக்கு அதனுடைய நம்பகத்தன்மையை இழந்திருக்கிறது. ஓய்வு பெற்ற பிறகு இன்றைக்கு சந்திரசூட், முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்திரசூட், அவர் வந்து எப்படி அவருடைய செயல்பாடுகள் உண்மையில் அரசியல் ரீதியாக அரசியல் சாசனத்திற்கு விரோதமாக பிழையானவை என்பதை இன்னைக்கு பிபிசியினுடைய ஒரு நேர்காணல்ல இன்னைக்கு அம்பலப்படுத்தியிருக்காங்க. அப்போ நீங்க நீதித்துறை என்பது இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னா, நீங்க சும்மா கொஞ்சம் அப்படி முன்னோக்கி பார்த்தீங்கன்னா, பாபர் மசூதி இடத்தை ராமர் கோயில் கட்டிக்கொள்வதற்கு ஒப்படைத்த அந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதிகள் இன்னைக்கு அவங்க தீர்ப்பை வழங்கி வெளியில வந்த பிறகு எவ்வளவு பெரிய பொறுப்புகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. அப்ப இவர்கள் தீர்ப்புகளை ஏற்கனவே ஒரு முறை பிரசாந்த் பூஷன் நினைக்கிறேன் சொல்லும் போது அவங்க சொன்னாரு, இப்போதெல்லாம் தீர்ப்பு எழுதப்படுவது என்பது என்ன சொல்றது, உயர் பொறுப்புகளுக்கு பணி ஓய்வு அடைந்த பிறகு கவர்னர் பொறுப்புக்கு வருவதற்கான நேர்முக தேர்வை போல அல்லது நுழைவுத் தேர்வை போல அவர்கள் தீர்ப்புகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஒரு விமர்சனம். நமக்கு இன்னைக்கு அந்த சந்தேகம் வருது, இவர்கள் பணி ஓய்வடைந்த பிறகு பாரதிய ஜனதாவுடைய அரசின் கீழ் இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகளை வகிக்க வருகிறார்கள். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்ததை விடவும் பெரிய பொறுப்புகள் எதுவும் இல்லை. ஆனால் அதற்கு பிறகும் கூட இவர்கள் பல பொறுப்புகளுக்கு ஆசைப்பட்டு அவர்களுக்கு தேவையான வகையில் அல்லது அவர்களுக்கு ஒப்பான வகையில் தீர்ப்புகளை வழங்கக்கூடியவர்களாக நீதிபதிகள் தங்களை தாங்களே தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். நாம இதை பேசினா நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில நீதிமன்றத்தை அவர்களை தவிர வேறு யாரும் இந்த அளவிற்கு அவமதிப்பு செய்ததே இல்லை. அவ்வளவு மோசமாக இன்றைக்கு தீர்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. கடைசி புகலிடம் நீதிமன்றம் என்று சொன்னால் அந்த நீதிமன்றத்தின் கதவுகளுக்கு பின்னால் அமர்ந்திருப்பவர்கள், பாராளுமன்றத்தில் யார் உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கு நாட்டின் அரசியல் மாண்புகளை எல்லாம் தூக்கி போட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அதே ஆட்களுடைய வேறு முகங்களைப் போல இவர்களும் தீர்ப்பு வழங்குவார்கள் என்றால் இந்த குடிமக்களுக்கு எதுதான் புகலிடம்? இது வந்து மிக மிக ஒரு ஒரு இருண்ட காலத்திற்குள் இந்திய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நீதித்துறையிலும் இன்றைக்கு வந்து ஒரு அழிமானம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவலையோடு சுட்டிக்காட்டுவது இருக்கிறது. ஆட்சியாளர்களுக்கு தேவையான அல்லது அவர்களுக்கு ஓப்பான தீர்ப்புகளை வழங்குவதன் மூலமாக அவர்கள் அரசியல் சாசனத்தினுடைய நெறிமுறைகளுக்கும் மாண்புகளுக்கும் விரோதமாக செயல்படுகிறார்களோ என்ற சந்தேகத்தை நாம் இன்றைக்கு பேச வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு கூட நீதிபதிகள், நீதியரசர் சந்துரு இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. பாராளுமன்ற குழுவினுடைய அறிக்கையை வைத்து ஒரு விவாதம் இன்றைக்கு நடந்திருக்கிறது. அந்த விவாதத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஹரிபரந்தாமன், சந்துரு இவங்கெல்லாம் சொல்றாங்க, இந்தியாவுடைய நீதித்துறை என்பது எப்படி சாதி அடுக்கினுடைய உச்சத்தில் இருப்பவர்கள் எல்லாவற்றையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதை போல நீதித்துறையையும் அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். அப்ப அந்த நீதித்துறையில் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய உயர்சாதி அடுக்கினர் அவர்களுடைய அகநிலையில் இருந்து இன்றைக்கு சூழலை அணுகிறார்களோ, பிரச்சனைகளை அணுகிறார்களோ, தீர்ப்பு வழங்குகிற போது அரசியல் சாசனத்துடைய வழிகாட்டுதல், சட்ட நுணுக்கங்கள் இவற்றை எல்லாவற்றையும் விட அவர்களுடைய அகநிலையின் வழிகாட்டுதலில் உந்துதலில் தான் தீர்ப்புகளை வழங்குகிறார்களோ, முடிவுகளை எடுக்கிறார்களோ என்று நாம் கவலை கொள்ள வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம இன்னைக்கு பேசணும். இப்ப நீங்க கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்துக்கு போகும்போது பெருமாள் முருகனுடைய மாதொரு பாகனுக்கு அந்த பிரச்சனையில சஞ்சய் கவுல் வழங்கின தீர்ப்பை இன்னைக்கு பெற முடியுமான்னு எனக்கு தெரியல. நீங்க சஞ்சய் கவுல் வழங்கின அந்த தீர்ப்புல பாத்தீங்கன்னா தாமியகாசா தான் அந்த வழக்கு கொடுத்தோம். அந்த வழக்குல அவரு கோட் பண்ணும் போது நூற்றுக்கணக்கான தீர்ப்புகளை மேற்கோள் காட்டுறாரு. மேற்கோள் காட்டி இந்த நாட்டினுடைய நெடிய அரசியல் பாரம்பரியத்துல இத்தனை விதமான தீர்ப்புகள் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தின்படி அதை வலியுறுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு பாரம்பரியத்தை நீதித்துறை காப்பாற்றிக் கொள்ளுமா அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம பேசுறதா இருந்தா ஒருவேளை சஞ்சய் கவுல் போன்ற நீதிபதிகளுக்கு இருக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு சூழல் வந்தால்
நீதிமன்றங்கள் எந்த அளவுக்கு மக்களுடைய அந்த கருத்து வெளிப்பாடு சுதந்திரத்தை காப்பாற்றுவதற்கு குரல் கொடுக்கும் என்கிற கவலை எனக்கு இருக்கிறது. கருத்து சுதந்திரத்துக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பாதிப்பு, இந்த ஒடுக்குமுறை, இதை எப்படி எதிர்கொள்றது? என்னன்னா, நீங்க ஏற்கனவே பீமா கோரேகான் சொன்னீங்க. அந்த பீமா கோரேகான்ல எப்படி ஒரு சுதந்திரமான மாற்று கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஆளுமைகள் 16 பேரும் எப்படி சிக்க வைக்கப்பட்டார்கள், அதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய சதி இயங்கியது அப்படிங்கிறத இன்னைக்கு ஆல்பா சான்றவங்க ஒரு புத்தகமா எழுதி வெளியிட்டிருக்காங்க. நீங்க அதை படிச்சீங்கன்னா அவர்களை ரொம்ப முன்னாடி இருந்தே கவனிச்சு இவர்கள் ஒரு மாற்று கருத்தை சுதந்திரமாக முன்வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சமூகத்தினுடைய உயர் அடுக்கில் மதிக்கக்கூடிய ஆளுமைகளாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மீது கை வைத்தால், இவர்களே இந்த கதிக்கு ஆளாயினால் நம்முடைய நிலைமை என்னாகும் என்று அடுத்தடுத்த மட்டங்களில் இருப்பவர்கள் தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். விமர்சன கண்ணோட்டத்தை கைவிட்டு விடுவார்கள். எதிர்த்து பேசுவதற்கு பயப்படுவார்கள் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் கட்டப்பட்டு தொடர்ச்சியாக அவர்களுடைய இணையதளங்கள், அவருடைய கணினிகள் எல்லாம் ஊடுருவல் செய்யப்பட்டு அந்த கணினிகளுக்குள்ளே பிரதமரை கொள்வதற்கு சதி என்கிற இவர்களே ஒரு திட்டமிட்டு ஒரு கோப்பினை உருவாக்கி, அந்த கோப்பினை உருவாக்கி முடித்த பிறகு இவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து, நீங்க தலைவஜ சைட்ல அடைச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த BK-16 வழக்கு. இப்ப ஆல்பாசா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாடு தன்னுடைய குடிமக்களை பழிவாங்குவதற்காக அல்லது அவங்களுடைய கருத்து வெளிப்பாடு சுதந்திரத்தை, மாற்று சிந்தனையை, அந்த டிசென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒடுக்கிறதுக்காக எவ்வளவு தந்திரமாக ஒரு அந்நிய நிறுவனங்களை எல்லாம் கூட பயன்படுத்தி, அவங்களுடைய உளவு கருவிகளை எல்லாம் கூட பயன்படுத்தி எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம இன்னைக்கு என்ன நமக்கு மாற்று இருக்கு அப்படின்னா, ஒண்ணு நம்ம நம்ம கண்ணு காது இல்ல, எனக்கு நாக்கு கூட இல்லைன்னு சொல்லி கிட்டத்தட்ட நாம் ஒரு பிணம் போல் வாழ்வதற்கு, அதை வாழ்றதுன்னு சொல்ற மூலியமா எனக்கு தெரியல, பிழைச்சி இருக்கிறதுக்கு நம்ம தயாராகணும். இல்ல இது ஒரு மனித வாழ்க்கை, நான் இது ஒரு மனிதனா தான் இருக்கும் அப்படின்னா நீங்க வேற வழி கிடையாது. நம்ம பேசத்தான் வேணும். பேச முடிஞ்சவங்க பேசணும், வரைய முடிஞ்சவங்க வரையணும், பாட முடிஞ்சவங்க பாடணும். யாரால என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்யணும். இது செய்யறதுக்கான, பேசுறதுக்கான, வரையறதுக்கான, பாடுறதுக்கான சுதந்திரம் மட்டும் இல்ல, அதையெல்லாம் செய்யாமல் இருப்பதற்கும் நமக்கு சுதந்திரம் இருக்குது. நீ இதைத்தான் செய்யன்னு நம்மளை யாரும் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அந்த சுதந்திரத்தையும் நாம் சேர்த்து இந்த காலத்தில் வைத்துக் கொள்வது என்பதும் இந்த கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்திற்கு ஆதரவாக அனைத்து ஜனநாயக எண்ணம் கொண்டவர்களையும் ஒரு தளத்தில் இணைக்கக்கூடிய காலம் இது என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக நாம் பொதுவெளியில் இறங்கி இதற்காக குரல் கொடுக்க வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கை என்பது நம் வாயிலிருந்து என்ன சொல் வர வேண்டும் என்பது யாருடைய கருணையின் பார்ப்பட்டதும் அல்ல. அது நமக்கு நாமே உருவாக்கி கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை என்று நான் நினைக்கின்றேன். அதுல நாம் சமரசம் செய்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் எத்தனை பேருக்கு இருந்தாலும், அவர்கள் இப்போதைக்கு சிறுபான்மையினராக இருந்தாலும் கூட அவர்கள் பேசத்தான் வேண்டும். ஏனென்றால் பேசப்படாத எந்த ஒரு சொல்லும் சமூகத்தில் எந்த விளைவும் உருவாக்காது. நம்ம பேசத்தான் வேணும். நம்ம பேசினால் அது விளைவுகளை உருவாக்கும் என்று நான் நினைக்கின்றேன். விகடனை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் புதிய விஷயமா எனக்கு தோணல. ஏற்கனவே எம்ஜிஆர் காலத்துல இதே போன்று ஒரு கார்ட்டூன் வெளியிட்டதற்காக ஒரு சூப்பர் சென்சார் சட்டமெல்லாம் கொண்டு வந்து ஏற்கனவே அவருடைய ஆசிரியரே கைது செய்யப்படக்கூடிய அளவுக்கு ஒரு தீவிரமான ஒடுக்குமுறையை சந்தித்த ஒரு இதழ் தான். அதே மாதிரியான ஒரு சூழல் நோக்கி மீண்டும் வருது. ஆனா நம்ம வரலாற்றுல இருந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அன்னைக்கு கொண்டு வந்த சூப்பர் சென்சார் சட்டத்தை கூட சாமுய காசா உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் அன்னைக்கு போராடி அதை திரும்ப பெற வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வலுவான ஒரு ஜனநாயக மீட்புக்கான போராட்டத்தை நம்ம நடத்தியிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, நம்ம ஏற்கனவே இந்த நாடு எமர்ஜென்சி போன்ற ஒரு கொடிய அவசர நிலை காலத்தையெல்லாம் நம்ம எதிர்த்து முறியடிச்சு ஜனநாயகத்தை மீட்ட ஒரு பாரம்பரியம் இருக்கு. நம்ம பாடம் கத்துக்கிட்ட மாதிரியே அவர்களும் பாடம் கத்துக்கொண்டு இப்படியெல்லாம் செய்தால் அவர்கள் மீட்டுக் கொள்வார்கள். மீட்டுக் கொள்ள முடியாத அளவுக்கு ஒடுக்குமுறை இருக்கணும்னு அவங்களும் அவங்களுடைய தந்திரங்களை மாற்றி அமைத்திருக்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் ஜனநாயகத்தினுடைய ஆதாரமான தூண் என்பதும் வேறு என்பதும் மக்கள் தான். அவங்க அதை கட்டாயமா மீட்டுக்கிறதுக்கான போராட்டத்துல விகடனோட நிற்பாங்க. மக்களுடைய அந்த ஜனநாயக விருப்பார்வத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டு அதை பிரதிபலிக்கக்கூடியதாக எப்போதுமே விகடன் இருக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்துல என்னுடைய விருப்பத்தை சொல்லிக்கிறேன்.
நன்றி சார். நன்றி.